இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சவங்களும் இருக்கலாம், பிடிக்காதவங்களும் இருக்கலாம். பழைய டீம்லேயும் இருக்கலாம், புது டீம்லேயும் இருக்கலாம். சச்சின் டெண்டுல்கர், அனில் கும்ப்ளே, கபில் தேவ், ராகுல் டிராவிட், கவாஸ்கர், விராட் கோலி, கங்குலி, யுவராஜ் சிங், ரோஹித் சர்மா, ஷேவாக், அஸ்வின், ரெய்னா, காம்பீர், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் இல்லாத ஹேட்ரேட் அந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஆல்ரெடி நான் டெஸ்ட் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மனுஷன் தான் அது. ரீசெண்ட் டைம்ஸில் என்னன்னு தெரியல, இவருக்கு அவ்வளோ ஹேட்ரேட். என்னடான்னு பார்த்தா இவர் இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணுற டைம்லேருந்தே இந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கான். அது நமக்கு தான் தெரியல. இவர் கடந்து வந்த பாதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி தான் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அவர் இந்தியன் டீமுக்காக பண்ணது எல்லாத்தையும் வேணால் மறந்துருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனை இவ்வளோ கேவலமாக பேசுறது மட்டும் யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. ப்ராமிஸாக ஒரு கிரிக்கெட்டில் வராலும் இப்படிலாம் பேசவே முடியாது. வேறு யார் அந்த மாதிரிலாம் பேசுகிறான்னு பார்த்தா மற்ற கிரிக்கெட்டர்ஸ் மேலே லவ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க. நம்மளோட கிரிக்கெட்டருக்கு, நம்மளோட ஹீரோவுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ரேஸ், இந்த அளவுக்கு ஒரு லவ் யாரும் தரமாட்டுறாங்களே. இந்த மனுஷன் இந்த ஏஜ்லேயும் இந்த ரிட்டையர் ஆகிற இந்த டைம்லேயும் இவ்வளோ லவ்வோடு இவ்வளோ ஃபேன் பாஸோடு மூவ் ஆகிட்டு இருக்காருன்ற வயிறெரிச்சல் தான். இந்த மனுஷன் நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் கேவலமாக பேசி உங்கள் ஹீரோக்கு இருக்கிற அந்த லெவலையும் குறைச்சிக்காதீங்க. நேரம் கமெண்ட்டில் திட்டி ஊற்றிட்டுருப்பாங்க. சில பேர் ஏன்டா அந்த மனுஷனை உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன கேட்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், அந்த மனுஷனை பிகினிங்லேருந்து பார்த்தா எல்லாத்துக்குமே அது புரியும். வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் தோனி. அவர் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நாங்கள் இதே சப்போர்ட்டோட இதே லவ்வோட எப்பயுமே இருப்போம். தேங்க்யூ.